ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் ஆடி மாதம் கிருத்திகை 2 வருது இல்லையா? இது ஃபஸ்ட்டு கிருத்திகை அன்றைக்கி எடுத்த வீடியோ. ஃபஸ்ட்டு கிருத்திகை சாமி கும்பிட்லான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு காலையிலே எழுந்திரிச்சிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணி தொடச்சி வச்சுட்டேன். இப்போ கோலம் போட போகிறேன். என் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். கோலம் ரொம்ப மொக்கையாகவும் இருக்காது, ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக இருக்கும். என் கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கோலம் போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கேஸ் அடுப்பையும் சுத்தமாக கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்குமே மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுட்டு குளிக்க போயிட்டு குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா காலையிலே அரிசியெல்லாம் ஊற வச்சுட்டு இருந்தேன்னா சாதம் வடிச்சிட்டு பருப்பு வேக வச்சுட்டு சாம்பாருக்கு தேவையான முருங்கைக்காய், பீன்ஸு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா வாழைக்காயும் வெட்டி வச்சுட்டேன். இப்போ உளுத்த பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பருப்பு வடைக்கு கடலைப்பருப்பும் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். என்னென்ன சமைச்சு முடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க காட்டுறேன். சாப்பாடு வடிச்சிட்டு அது ஃபஸ்ட்லேயே காமிச்சேன் இல்லையா? முருங்கைக்காய், பீன்ஸு போட்டு சாம்பாரும் வச்சுட்டேன். முருங்கைக்கீரை வேர்க்கடலை போட்டு மிளகா கிள்ளி போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வாழைக்காய் பொரியல் செஞ்சுருக்கேன். வாழைக்காய் பொரியல் எனக்கு பிடிக்கும் தான், ஆனால் என்னை விட என் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பாப்பாவுக்கும் தம்பிக்கும் ரொம்ப பிடிக்கும். பருப்பு வடை செஞ்சுருக்கேன். பருப்பு வடை எப்பயுமே எனக்கு பருப்பு வடை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் மெதுவடையும் சுட்டு வச்சுருக்கேன். மெதுவடை குழந்தைங்களுக்கு அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா? அப்புறம் அப்பளம் போட்டோம். அப்பளம் எடுத்து சாப்பிட்டாங்க, அதனால் 2 அப்பளம் தான் இருக்குது. பாயாசமும் செஞ்சேன், பால் பாயாசம் செஞ்சேன். அதே மாதிரி பால் பாயாசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காலையில் செஞ்சுட்டேன்னா திருப்பி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டைமு, சாப்பிட்றதுக்கு பின்னாடி ஒரு டைம், எனக்கு எப்பப்பெல்லாம் குடிக்கணும்னு தோணுதோ அன்றைக்கி ஃபுல்லாக ஊற்றி குடிச்சிட்டே இருப்பேன். படையெல்லாம் நான் போட்டு முடிச்சிட்டேன்னா அவர் வீட்டில் இருந்தால் எப்போவுமே அவர் தான் கற்பூரம் கொளுத்தி தேங்காய் உடைக்க சொல்வேன். அவர் வீட்டில் இல்லைன்னா நான் செய்வேன். இன்றைக்கி அவர் வீட்டில் இருந்தார். அவருக்கு இன்றைக்கி வேலை இல்லை, மழையினால் வேலை இல்லவே இல்லை. அதனால் அவர் கற்பூரம் கொளுத்திட்டு தேங்காய் உடைச்சிட்டு அவரே ஆரத்தி எல்லாம் காமிச்சு விட்டுட்டு தம்பியும் பாப்பாவையும் சாமி கும்பிட வச்சார். நானும் அதுக்கப்புறம் அப்படியே சாமி கும்பிட்டேன். நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். தம்பி போய் அந்த கற்பூரம் எடுக்கிறது, இலையை எழுகிறது, இதே வேலையாக இருந்தான். கற்பூரம் எரியுது, நெருப்புன்ற பயம் கொஞ்சம் கூட இல்லை. குழந்தைங்களுக்கு தான் பயம் அறியாத வயசுன்னு சொல்லுவாங்க பழகுது. அது இந்த வயசு தான் பழகுது. போய் எடுக்கிறான். எங்களுக்கு தான் பயமாகவே இருந்துச்சு. அவ்வளோதான், சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லோரும் சாப்பிட்றதுக்கு போய் உக்காந்துட்டாங்க. நான் தான் கடைசியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு போனேன். அவங்கெல்லாம் சாப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தம்பிக்கு என்ன தான் நம்ம கப்பில் தனியாக போட்டு கொடுத்தாலும் இல்லை ஊட்டி விட்டாலே அவன் வேணான்னு சொல்லிட்டான். எவ்வளோ பெரிய பாத்திரம் எடுத்துன்னு வச்சுட்டு எல்லாருக்கிட்டேயும் ஒரு அப்பளம், வடை, ஒரு காயின்னு எடுத்து போட்டு உக்காந்து சாப்பிட்ருக்கான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.